இந்தியாவை குறித்து ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஏன்னா அந்த நாட்டில் உச்சநீதிமன்றம் ட்ரம்ப் அவர்கள் விதித்த டாரிஃப் செல்லாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த உடனேயே அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமா ட்ரம்ப் அவர்கள் 1974 வணிக சட்டத்தின்படி திருப்பி ஒரு வரி விதிக்கக்கூடிய சட்டத்தை அமல்படுத்துறாரு. அதுல பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கும் பதிலும் சொல்றாரு, இந்தியாவுக்கு விதித்த வரி விதிப்பு அந்த டாரிஃப் குறைய போறது கிடையாது. அது மட்டும் இல்ல, ஒரு உண்மையை வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்தியா அமெரிக்காவுக்கு டாரிஃப் கட்டுமே தவிர அமெரிக்கா இந்தியாவுக்கு டாரிஃப் கட்டாது, எதுலையுமே கட்டாது அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் மோடியினுடைய அமைச்சர்களும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை குறித்து மிகப்பெரிய மயான அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் என்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது, அதனுடைய கூறுகள் என்ன, இதில் யார் அதிகமாக பயன்பெற போகிறார், எதன் அடிப்படையில் என்ன காரணத்திற்காக அமெரிக்கா போட்ட அனைத்தையும் இவர்கள் ஒப்புக்கொண்டு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற எந்த விவரமும் வராமல் இருக்கு. இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறது திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகளை தயாரிக்கக்கூடிய ஜவுளி நிறுவனங்கள், மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்கள். இதை குறித்து எடப்பாடி அவர்களும் ஆயத்திறக்கலை, தாவேக்கா விஜயும் ஆயத்திறக்கலை, சீமானும் ஆயத்திறக்கலை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதை குறித்து மோடி அவர்களுக்கு கடிதமும் எழுதியிருந்தார். ஆனால் அதற்கு பதிலும் வரலை. அட் த எண்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க. பங்களாதேஷ்லாம் அமெரிக்காவோடு இணக்கமாக இருக்கிறது. அவர்கள் வேற மாதிரி ஒரு டீலை போட்டு அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட அந்த நாட்டை அடகு வைக்கிற மாதிரி அடகு வச்சு இப்போ அவர்கள் பயன்பெற போகிறாங்க. இந்தியாவினுடைய ஜவுளி ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறதுன்னு வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.